வணக்கம் கிங்ஸ் வியூவர்ஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் கிராஃபானை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, ஜாபிக்ஸையும் கிராஃபானை எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ அதை தொடர்ந்து அப்படியே நம்ம டேஷ்போர்டு எப்படி இம்போர்ட் பண்ணுறது, டேஷ்போர்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் கிராஃபானா எப்படி ஒர்க் ஆகுது, அது ஜாபிக்ஸ்லேருந்து எந்த மாதிரி டைப்பில் டேட்டாவை கலெக்ட் பண்ணி நமக்கு எந்த மாதிரி டைப்பில் நமக்கு டேஷ்போர்டில் ஷோ பண்ணுது அப்படிங்கிற ஒரு சின்ன டீட்டெயிலான வீடியோ தான் நம்ம இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ இது எதுக்காக இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு டேஷ்போர்ட்ஸ் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். பட் நம்மளோட பர்டிகுலர் கஸ்டமைஸ்டாக நம்மளே நமக்கான டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணும்போது அது எந்த மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் நமக்கான டேஷ்போர்டை க்ரியேட் பண்ண முடியும். சில டூல்ஸ் அந்த மாதிரி பாப்புலரான டூல்ஸ்க்கெலாம் அவைலபிளாக இருக்கும் ஆன்லைனில். பட் நம்ம ஒரு கஸ்டமைஸ்டான டூல் வச்சுருக்கோம் அப்படின்னா நமக்கு அது ஆன்லைனில் கிடைக்காது சம்டைம்ஸ். ஸோ அதனால் நாமளே அந்த டேஷ்போர்டை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக அதை தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க நம்ம வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட கிராஃபானா இன்ஸ்டலேஷன் வீடியோவை பார்க்காதவங்க, ஸோ ஜாபிக்ஸ் இன்ஸ்டலேஷன் வீடியோ பார்க்காதவங்க, அதெல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் இருக்குது. நான் மேலே லிங்க் கொடுக்குறேன், அதை பாருங்கள். ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ இப்போ லாஸ்ட் டைம் நம்ம டேஷ்போர்டு இம்போர்ட் பண்ணதோடு அப்படியே இருக்குது. ஜாபிக்ஸ் சர்வர் டேஷ்போர்டு இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பிஎஃப் சென்ஸ் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி அதை ஜாபிக்ஸோட இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஹோஸ்ட்டை காட்டுறேன். ஸோ இங்கே ஃபயர்வால் பிஎஃப் சென்ஸ்லேருந்து டேட்டா எஸ்என்எம்பி வழியாக நமக்கு இங்கே டேட்டா வந்துட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே லிங்க் இருக்குது, நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் பிஎஃப் சென்ஸையும் ஜாபிக்ஸையும் எஸ்என்எம்பி மூலமாக இன்டகிரேட் பண்ணியாச்சு. ஸோ மானிட்டரிங் நடந்துகிட்ருக்கு. இப்போ இதோட டேட்டாவை நம்ம அப்படியே கிராஃபானாவில் ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான டேஷ்போர்டை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம டேஷ்போர்டு இங்கே க்ரியேட் பண்ணணும். ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் டேஷ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு இங்கே மேலே நியூ, இதில் நியூ டேஷ்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே எடுத்தோடனே ஆட் விசுவலைசேஷன், லைப்ரரி பேனல், இம்போர்ட் டேஷ்போர்டு அது மாதிரி இருக்குது. நம்ம ஆட் விசுவல் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே ஆட் பண்ணோடனே செலக்ட் டேட்டா சோர்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ இது இப்போ இந்த புது வெர்ஷன்ஸ்லாம் இங்கேயே டேட்டா சோர்ஸ் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. முன்னாடி இதிலலாம் நம்ம உள்ளேயே நம்ம இந்த யூஐக்கு பின்னாடி இருக்கு இல்லையா, இங்கே தான் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நம்ம டேட்டா சோர்ஸை சூஸ் பண்ணிவிட்டு போகணும். இங்கே நீங்கள் நிறைய டேட்டா சோர்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா, O365க்குரியது, அஜூருக்குரியது, நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தோம் டேட்டா சோர்ஸ்னால் என்ன, அது எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி நிறையா இருக்கும். நமக்கு இப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறது ஜாபிக்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஜாபிக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது மேலே பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் ஜாபிக்ஸ் கிளிக் ஆகிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜாபிக்ஸ் கிளிக் ஆகிருக்கு. இந்த ஏன்னு இருக்கு இல்லையா, ஏங்கிறது ஒரு கொரி. இது நீங்கள் எடுத்து விட்டுட்டு இன்னொரு கொரி ஆட் பண்ணிக்கலாம். பிங்கிறது இன்னொரு கொரி. இது எதுக்காக அப்படின்னா, இந்த மேலே பேனலில் 2 டேட்டாவையும் இங்கே கொண்டு வரதுக்காக. இப்போது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு டேட்டாவை நான் இங்கே கொண்டு வரேன், அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இங்கே மேலே கொரி டைப் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மெட்ரிக்ஸ்னால் என்னென்னா, இந்த ஜாபிக்ஸில் இங்கேருந்து கலெக்ட் ஆகுது இல்லையா, இந்த ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணி இந்த டிஎஸ்சிபி சர்வர் ஸ்டேட்டஸ்ன்ற இடத்துல ஒன்று கலெக்ட் ஆகும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த டேட்டா இந்த டிஹெச்சிபி சர்வர் ஸ்டேட்டஸில் ஒரு டேட்டா கலெக்ட் ஆகிட்ருக்கும். 1 இல்லை R0 இல்லை ஒரு வேல்யூவாக இருக்கலாம், நம்பர்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று இங்கேருந்து கலெக்ட் ஆகிட்ருக்குல்ல, அந்த வேல்யூ தான் மெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் ஃபார்மேட், ஒரு ஸ்ட்ரிங்காக அது வந்துட்டுருக்கு அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வரும். சர்வீசஸ்ஸு, அது ஒரு சர்வீஸ் அப்படின்னா அந்த சர்வீசஸ் வரும். இப்போ என்ஜினிக்ஸ், அப்பாச்சி இந்த மாதிரி. ஐட்டம் ஐடி, ட்ரிகர்ஸ்னால் ஜாபிக்ஸில் டேஷ்போர்டில் ஏதாவது ட்ரிகர்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த ட்ரிகர்ஸ் இங்கே கொண்டு வரதுக்காக. ப்ராப்ளம்ஸ், ஸோ யூசர் மேக்ரோஸ் இந்த மாதிரி இருக்குது. நம்ம மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, மெட்ரிக்ஸ் அண்டு ட்ரிகர்ஸ், இது 2 தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜேசான் யூஸ் பண்ணுறோம், இப்போ ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணி இப்போ ஜாபிக்ஸ் டேட்டா சோர்ஸாக செலக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ ஒரு ஏபிஐலேருந்து டேரெக்டாக டேஷ்போர்டுக்கு அப்படியே நம்ம கிராஃபானாவில் கொண்டு வரலாம். ஒரே ஏபிஐலேருந்து கால் பண்ணி அந்த ஏபிஐயில் டேட்டா எப்படி வரும்னா ஜேசானாக வரும். ஸோ அந்த ஜேசானை நம்ம ஒரு டேபிள் ஃபார்மேட்லேயோ இல்லை ஒரு வேறு ஏதாவது ஃபார்மேட்லேயோ, இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஸோ டைம் சீரீஸ், பார் சார்ட்டு, ஸ்டாட், இந்த மாதிரி
பாரு, ஸோ டேபிள், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. பை சார்ட்டு, டெக்ஸ்ட்டு, ஜாபிக்ஸ் ப்ராப்ளம்ஸ். இந்த ஜாபிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் செலக்ட் பண்ணும்போது இங்கே நம்ம query டைப்பில் ட்ரிகர் செலக்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம வேணால் ஒன்று செலக்ட் பண்ணி காட்டுறேன். ஜாபிக்ஸ் ப்ராப்ளம்ஸில் இங்கே மெட்ரிக்ஸ்ன்றதுனால எதுவும் வரல. இப்போ நான் ட்ரிகர்ஸ் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இங்கே ஆல் ட்ரிகர்ஸ் குரூப்பில் போயிட்டு என்ன குரூப், லினக்ஸ் சர்வர்ஸ் ஹோஸ்ட். ஸோ இப்போ வந்து எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ அதனால் வந்து நமக்கு ப்ராப்ளம்ஸ் எதுவும் காட்ட மாட்டேங்குது. இப்போ ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இங்கே காட்டும். ஸோ இப்போ எதுக்கு எதுவும் இல்லாதனால நமக்கு ஒன்றும் வரல. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம இந்த பக்கம் நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட அந்த விஷுவலைசேஷன்ஸை கரெக்டாக சூஸ் பண்ணால் தான் இங்கே டேட்டா வந்து உங்களுக்கு விஷுவல் ஆகும். இல்லாட்டி கரெக்டான டேட்டா உங்களுக்கு விஷுவல் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் உங்களுக்கு வர்ற வேல்யூ வந்து ஒரு ஜேசான் வேல்யூவாக வந்துட்டுருக்கு. பட் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணுறது ஒரு பாரை சூஸ் பண்ணிட்டீங்க, இல்லை வந்து ஒரு கிராஃபை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா கரெக்டாக வந்து பார்ஸ் ஆகி வராது. ஸோ அதுக்கேற்றது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஜேசானில் நிறையா அப்படியே உங்களுக்கு வந்து டேட்டா வந்து செட்டாக இருக்கும். அதுலேருந்து ஒரு வேல்யூ மட்டும் எடுத்து அதை நீங்கள் வந்து ஸ்டாட்டில் கொடுத்தீங்கன்னா ஸ்டாட்டுக்கு வந்துடும். ஸோ அப்படி இப்போ அந்த ஸ்டாட் அதை அக்செப்ட் பண்ணலைன்னா இந்த மாதிரி நோ டேட்டா அப்படின்னு வரும். ஸோ இப்போ நான் இங்கே மெட்ரிக்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இப்போ வந்து ஜாபிக்ஸ்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜாபிக்ஸ்லேருந்து எப்படி டேட்டா இங்கே வருதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ query டைப்பில் மெட்ரிக்ஸ் சூஸ் பண்ணிட்டேன். இங்கே குரூப்பில் வந்து நமக்கு இங்கே என்ன குரூப் க்ரியேட் பண்ணமோ அந்த குரூப்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். நம்மளோட ஹோஸ்ட் குரூப்ஸ் என்னென்ன இங்கே இருக்கோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். பார்த்தீங்களா, இங்கே இருக்க ஹோஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் அப்படியே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ நான் அப்படியே வந்து இதில் ஃபயர்வால் அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபயர்வால் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஃபயர்வால்ன்ற குரூப்புக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லா டிவைஸும் இங்கே வந்துடும். இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபயர்வால்ன்ற குரூப்பில் எத்தனை ஃபயர்வால் என்னென்ன டிவைஸ் ஆட் பண்ணாலும் அதுக்கு எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும். இப்போ ஏதாவது ஒரு பர்டிகுலர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு மட்டும்தான் இந்த விஷுவலைசேஷன் அப்ளை ஆகும். ஸோ அதனால் நம்ம பெஸ்ட் ப்ராக்டிஸ் என்னென்னா இப்படி சூஸ் பண்ணிக்கிறது தான். ஏன்னா நம்ம நிறைய டிவைசஸ் ஆட் பண்ண நம்ம ஒவ்வொரு தடவையும் நமக்கு இங்கே டேஷ்போர்ட் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே வந்து ஐட்டம் டேக். இப்போது இந்த ஐட்டம் டேக்னால் என்னென்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் இந்த வந்து ஃபயர்வால் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஃபயர்வால் ஓப்பன் பண்ணால் ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த ஃபயர்வால் மேலே இங்கே டேக்ஸ்ன்னு இருக்கும், டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா இத்தனை டேக் இருக்கும். ஸோ நம்ம முன்னாடியே வந்து நம்ம பார்த்துருந்தோம் டேக் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இந்த டேகுக்குள்ளே 4 ஐட்டம் இருக்குது. இதை கிளிக் பண்ணால் இந்த டேகுக்குள்ளே 4 ஐட்டம் இருக்குது. ஸோ அதே தான் இங்கேயும் வந்துடும். இப்போ இந்த டேகை போயிட்டு நான் இந்த டேகை கிளிக் பண்ணேன்னா இதுக்குள்ளே இந்த 4 ஐட்டமும் இங்கே வந்துடும். ஸோ இப்படி தான் வந்து இந்த டேட்டா வந்து இதுக்குள்ளே வரும். டேக் இல்லாமல் நம்ம வந்து டேட்டா ஐட்டமை வந்து இதுக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ டேக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இதில் கொண்டு வர்றது தான் நல்லது. ஸோ இப்போ வந்து இந்த டேக்கில் வந்து டிஹெச்சிபி சர்வர் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது, டிஎன்எஸ் சர்வர் ஸ்டேட்டஸ்ன்னு ஒன்று இருக்குது, என்ஜினிக்ஸ் ப்ராசஸ் என்ன இருக்குது அப்படின்றது, பேக்கெட் ஃபில்டரிங் சர்வர் ஸ்டேட்டஸ் இருக்குது. இப்போ நான் வந்து டிஹெச்சிபி சர்வர் ஸ்டேட்டஸ் கொடுக்குறேன்னா இங்கே பார்த்தீங்களா மாறிடுச்சு. ஸோ இப்போ டிஹெச்சிபி சர்வர் ஸ்டேட்டஸ்னால் என்ன அப்படின்னா 2 ஐபி வந்து டிஹெச்சிபி வழியாக அசைன் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம ஒவ்வொரு தடவையும் ஐபி வந்து அசைன் ஆக இங்கே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு டேட்டா பிஎஃப்சன்ஸ்லேருந்து எஸ்என்எம்பி வழியாக ஜாபிக்ஸுக்கு போகும், ஜாபிக்ஸ்லேருந்து கிரஃபானாக்கு வரும். ஸோ இது எல்லாமே லைவில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இது அப்படியே இங்கே பேனல் டைட்டில் வந்து டிஹெச்சிபி ஸ்டேட்டஸ் அப்படின்னு வச்சிடலாம். ஸோ அப்படி சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து பிஎஃப்சன்ஸ் ஃபயர்வால்னு போட்டுக்கிறேன். ஃபயர்வால்னு போட்டு சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் வந்து பேக் டு டேஷ்போர்ட் போனால் இப்போ நம்ம இதுக்கேற்ற மாதிரி நம்ம இதை வந்து அழகாக மாற்றிக்கலாம். ஸோ இப்படி ஒவ்வொன்றா வச்சுக்கலாம், கொண்டு வரலாம், சேவ் பண்ணிடணும். நம்ம ஒவ்வொரு தடவையும் பண்ணுறப்பையுமே சேவ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இப்போ டிஹெச்சிபி ஸ்டேட்டஸை கொண்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டேஷ்போர்டில் நம்ம எதாவது ஆட் பண்ணணும்னா மேலே போயிட்டு ஆட் விஷுவலைசேஷன் கொடுத்து, ஸோ இதுக்கப்புறம் இங்கே அதே மாதிரி குரூப்பில் போயிட்டு ஃபயர்வால் ஹோஸ்ட்டில் வந்து இது செலக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கில் ஐட்டமில் போனீங்கன்னா இப்போ நிறையா இங்கே காட்டுது. ஸோ நெட்வொர்க் சம்மந்தமான ஃபுல் எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இப்போ இதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு
இங்கே பார்த்தீங்கன்னா காம்போனன்ட் நெட்வொர்க் அப்படின்னு இருக்குது. 65 கிட்ட இருக்குது இதில் மொத்தமாக. ஸோ இப்போ இந்த ஐட்டம்க்குரிய எல்லாமே நமக்கு வந்து இங்கே இப்போ நான் இதை வந்து அன்செக் பண்ணிடுறேன். இப்போ இது மட்டும்தான் காட்டும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இதிலேருந்து என்ன தேவை அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன தேவை, இதோட ஸ்பீடு. ஸோ ஸ்பீடு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா இது வந்து கிராஃபில் வருது. கிராஃபில் பார்த்தா நமக்கு வந்து கரெக்டாக தெரியாது. உங்களுக்கு வந்து நிறைய டேட்டா இருந்துச்சுன்னா கிராஃப்லேயும் இதை பார்த்துக்கலாம். பட் இப்போ நம்ம கிராஃபில் வந்து எதுவும் வராதனால இப்போ நான் வந்து மாற்றுறேன். இப்போ வந்து ஸ்டாட்டுக்கு போகிறேன். இதில் வந்து இதுக்கு காட்ஸ் இந்த இது கொடுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துருச்சு. பட் ஆனால் இங்கே ரெட் கலரில் காட்டுது. 1 GB/s போட்டு ரெட் கலரில் காட்டுது. ஏன் அப்படின்னு பார்த்தா கீழே வந்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இங்கே த்ரெஷ்ஹோல்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். இப்போ நம்ம டேஷ்போர்ட் பண்ணுறது எதுக்காகனா, ஒரு டேட்டா சேஞ்ச் ஆகுது, ஒரு யூட்டிலைசேஷன் ஹை ஆகுது இல்லை லோ ஆகுது அப்படின்னா அதை நம்ம ஒரு விஷுவலாக நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் நம்ம டேஷ்போர்ட் பண்ணுறோம். இப்போ ரெட்டில் இருந்தால் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ க்ரீனில் இருந்தால் ஓகே அப்படின்னு அர்த்தம். இப்போது இங்கே வந்து நான் வந்து மாற்ற போகிறேன். இப்போ வந்து இங்கே வந்து 2ன்னு வச்சுறேன். ஸோ இப்போ நான் இதை எடுத்து விட்டுட்டேன்னா இது அப்படியே க்ரீனில் மாறிடும். ஸோ 1 GB/s அதோட த்ரூபுட். 1 GB/s தான் அதோட த்ரூபுட்டு. ஸோ அதனால் வந்து இது அந்த இன்டர்ஃபேஸோட த்ரூபுட் ஏறவோ இறங்கவோ போகிறது இல்லை. ஸோ அதனால் வந்து 1 GB/s க்ரீன்லேயே இருக்கட்டும். அதனால் நம்ம அப்படியே அதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து அதோட இதை வந்து மாற்றிடுவோம். இன்டர்ஃபேஸ் அந்த கீழே இங்கே பார்த்தீங்கன்னா EM01 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ EM01னா அப்போ வந்து வேன், அதாவது 1வது இன்டர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இன்டர்ஃபேஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு வந்து அந்த இன்டர்ஃபேஸோட அதில் எவ்வளோ டேட்டா ட்ராவல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பிட்ஸ் எவ்வளோ வந்து போகுது அப்படின்னு. அதே தான் சேம் ஹோஸ்ட்டில் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நெட்வொர்க். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பிட்ஸ் ரிசீவ்டு, பிட்ஸ் சென்ட் அப்படின்ட்டுருக்கு. நான் வந்து பிட்ஸ் சென்ட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ இது கிராஃபில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து நான் இதோடதை போட்டுக்கிறேன். EM0 அப்லோட் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் க்ரியேட் பண்ணுவாங்க டேஷ்போர்டு. இது எப்படி வேணும்னா நம்ம நகட்டி இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். நமக்கு இன்னும் டேட்டா நிறைய வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறையா அதில் தெரியும். இப்போ இதில் நமக்கு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வந்து எவ்வளோ ஹையஸ்ட்டாக வந்து 35 KB/s வரை போயிருக்கு டேட்டா அப்படின்னு. ஸோ டேட்டா வந்து அப்லோட் ஆகிருக்கு. அடுத்து வந்து நம்ம டவுன்லோடுக்கு அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இதுக்கும், ஒவ்வொரு இன்டர்ஃபேஸ்க்கும், ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நம்மளால் வந்து ஒரு டேஷ்போர்டை வந்து இப்படி தான் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காம்போனன்ட் ஃபயர்வால் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஃபயர்வாலில் பார்த்தா ஃபயர்வால் ரூல்ஸ் கவுண்ட் இருக்குது. ஸோ எவ்வளோ ரூல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தா 90 ரூல்ஸ் கிட்டே இருக்குது. இப்போ வந்து நமக்கு இதை பொறுத்தவரை ரூல்ஸ் வந்து எவ்வளோ வேணால் போகலாம். 100 போகலாம், 200 போகலாம். ஸோ அதனால் வந்து இந்த த்ரெஷ்ஹோல்ட்ஸ் நமக்கு இந்த பர்டிகுலர் சினாரியோக்கு தேவையில்லை. அதனால் இதை வந்து எடுத்து விட்டுறலாம். ஸோ இந்த த்ரெஷ்ஹோல்ட்ஸையும் கரெக்டாக யூஸ் பண்ண கற்றுக்கணும். ஸோ அப்படின்னா தான் நம்மளால் இப்போ த்ரெஷ்ஹோல்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபயர்வால் ரூல் வந்து எனக்கு வந்து 50க்கு மேலே போகக்கூடாது அப்படின்னா இப்போ இந்த த்ரெஷ்ஹோல்ட்ஸில் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லோவில் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து 45 போயிடுச்சுன்னா எல்லோவில் போ அப்படின்னு அர்த்தம். ஸோ 45க்கு போனால் எல்லோவில் காட்டும். அதே இது வந்து எனக்கு வந்து 50க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ரெட்டில் காட்டும். ஸோ இந்த கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் ஸோ இந்த மாதிரி 45க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே பேஸில் வந்துடும். அது வந்து க்ரீனில் காட்டும். ஸோ 45க்கு மேலே போயிடுச்சுன்னா அது எல்லாமே வந்து ரெட்டுக்கு போயிடும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் வந்து 91ன்னு நான் மாற்றுறேன். இதை எடுத்து விட்டுட்டா 91ங்கிறது என்னோடய த்ரெஷ்ஹோல்ட் ரீச் ஆகிரும். பட் 90ங்கிறது பேஸில் இருக்கும். ஸோ இதுதான், இந்த மாதிரி தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை வந்து 1 or 2 அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை வந்து அந்த நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இதே கூட பார்ப்போமே, நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபயர்வால்
இது வந்து ரூல்ஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய டவுன்லோடு டேட்டா வந்து எவ்வளோ போகுது அப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ அதை வச்சு நம்மளால் அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து இன்னொன்று ஆட் பண்ணுறேன் விசுவலைசேஷனில். இங்கே போயிட்டு குரூப் ஃபயர்வால் ஹோஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து காம்பனண்ட்டில் நெட்வொர்க் இங்கே போயிட்டு பிட்ஸ் ரிசீவ்டில் பார்த்தா ஸோ எனக்கு வந்து இவ்வளோ வந்திருக்கு. இப்போ இதை நான் இதில் பார்க்குறேன். ஸோ இப்போ ஏன்னா எனக்கு இப்போ கரண்ட்டாக எதுவுமே வரலை. ஸோ அதனால் வந்து நான் இப்போதைக்கு எதுவுமே பண்ண முடியாது. பட் இங்கே இத்தனை பைட்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா எனக்கு வந்து ரெட்டில் மாறு அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா யாராவது யூசர் வந்து அளவுக்கு அதிகமாக டவுன்லோட் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரத்தில் நமக்கு தெரிஞ்சிருவீங்க ரெட்டில் வந்துடும். ஸோ அப்போ ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற யாரோ வந்து அதிகமாக யூட்டிலைஸ் பண்ணிட்டுருக்காங்க இன்டர்நெட்டை அப்படின்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக தான் இதை வந்து இந்த இதை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நான் லேனில் கூட ட்ரை பண்ணி பார்ப்போம். EM01 அதுலேயும் வந்து எனக்கு பெருசாக யூட்டிலைசேஷன் எதுவும் இல்லை. ஸோ இது லேப் என்விரான்மெண்ட் அப்படின்றனால பெருசாக எதுவுமே இல்லை. ஸோ ஆப்ரேஷனல் ஸ்டேட்டஸ் இது வந்து 1 or 0. ஸோ 1னா இப்போ இதில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ 1ன்னு இருந்தால் இது வந்து க்ரீனில் இருக்குது. அதாவது 1னா அந்த இன்டர்ஃபேஸ் ரன்னிங்கில் இருக்குன்னு அர்த்தம். இப்போது 0 ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து ரெட்டில் வந்துடும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும். த்ரெஷ்ஹோல்டு 1 க்ரீன். ஓகே, இப்போது 0க்கு மாறிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரெட்டாக மாறிடும். 1னா உங்களுக்கு வந்து க்ரீனாக இருக்கும். ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ டிஸ்கார்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொன்றா நம்மளால் ஒவ்வொரு பேனலாக எடுத்து வச்சு நம்ம வந்து ஒரு ஃபுல் டேஷ்போர்டையும் நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ்டாக நம்ம ரெடி பண்ண முடியும். இன்னும் நிறையா இருக்குது. இப்போது டேபிள் ஃபார்மேட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏபிஐ யூஸ் பண்ணிங்கன்னா ஏபிஐ வழியாக டேபிள் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா வந்து பேனல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த டைம் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது. இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம். பட் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது இதுக்குள்ளே தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம டேட்டா இப்போ ஒரு மானிட்டரிங் பர்பஸ்க்கு இதுவே வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ இந்த query சொன்னேன் இல்லையா, இது வந்து நம்ம டேபிள் யூஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவோம். இப்போது காலம்ஸ் பார்த்திங்கன்னா 1 காலம் 2 காலம் 3 காலம்னு வரும் இல்லையா. ஸோ ஒவ்வொரு கொரியும் ஒவ்வொரு காலமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அலைன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது. இது வந்தால் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது. ஆட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்தா இந்த மாதிரி கான்காட்டினேட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் ஃபீல்டை. ஸோ இதெல்லாமே டேபிளுக்கு பண்ணிக்கலாம். நம்ம டேபிள்ஸ் ஃபார்மேட்டில் பண்ணோம்னா ஏதாவது ஒரு டேட்டாவை பண்ணுறோம் அப்படின்னா டேபிள் ஃபார்மேட்டுக்கு யூஸ் பண்ணலாம். தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு டேஷ்போர்டை வந்து க்ரியேட் பண்ணி பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.